ஹலோ பிரைஸ்லாட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கால கொண்டாட்டங்களில் ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற உண்மை நமக்கு தெரிந்தால்தான் நம்ம அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாட முடியும். இப்பொழுது சில வசனங்களை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம், ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று. இப்போ அதற்கு ஆதாரமாய் ஒரு வார்த்தைக்கு நேராக போகலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசுவானவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாரு? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே. சில நேரங்களில் நம்ம இந்த பிசாசினுடைய கிரியைகளை நினைச்சு பயப்படுறது உண்டு. ஐயோ, யாராவது எனக்கு எதிராக பண்ணிட்டாங்களா? நல்லதானே என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ ஏவி விட்டுட்டாங்க, என் மண்ணை எடுத்து ஏதோ செஞ்சுட்டாங்க, இப்படியெல்லாம் நீங்க பயந்துட்டு இருக்கீங்க. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்காய் இந்த உலகத்திற்கு வந்தாராம். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை உடையவர்களாய், இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலே நம்மளுக்கு விரோதமாய் எந்தவித காரியங்களும் இருக்காது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், யுத்தம் அவருடையது. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கிறதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம ஒரு உண்மையை அறிந்து கொண்டோம். என்ன? யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, யாரோ ஏதோ இது பண்ணிட்டாங்க, இதுக்கு பிராயச்சித்தம் என்ன பண்றது, இதற்கான காரியம் என்ன பண்றது, இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு பிராயச்சித்தம் இவங்கள பார்க்க வேண்டியதில்லை, அவங்கள பார்க்க வேண்டியதில்லை, யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏதோ ஒரு என்னது சொல்றது, ஏதோ ஒரு காணிக்கையை கொடுக்க வேண்டியது இல்லை. நீங்க செய்ய வேண்டியது இலவசமாய் பெற்ற அந்த ரட்சிப்பு, இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஒரு வெற்றியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க செய்ய வேண்டிய அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே யுத்தம் உம்முடையது, ஆண்டவரே என் குடும்பத்திற்கு விரோதமாய், என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய், நான் வேலை செய்கிற இடங்களிலே ஏற்படுகிற மனுஷிக ஆவிகள், அது மட்டுமல்ல எனக்கு விரோதமாய் பேசுகிற முரண்பாடான வார்த்தைகள் எல்லாவற்றும் உங்க பலிப்பீடத்துல கொடுக்குறேன். ஆண்டவரே யுத்தம் உம்முடையது, ஆண்டவரே அப்பா நீங்க இந்த காரியங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா இந்த கிரியைகளை அழிக்கதான் கிறிஸ்து வந்தார். அது மட்டுமல்ல, எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் மாந்திரீகம் பண்ணிட்டாங்க, என் குடும்பத்துக்கு விரோதமா ஏவலாவிய அனுப்பி இருக்காங்க, என்னுடைய காலடி மண்ணை வச்சு நான் ஒன்றுமில்லாமற் போகணும்னு சொல்லி சபிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்களா? நீங்க கிறிஸ்து உடையவர்களா இருந்தால் கிறிஸ்து பார்த்துக் கொள்வார். நீங்க செய்ய வேண்டியது, ஆண்டவரே என்னோடு இருக்கிறீங்க, என்னை நீங்க பாதுகாக்கிறீங்க என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த நாளில இயேசுவானவர் எதற்காக வந்தார் என்றால், நம்மையும் அறியாமல் நமக்கு விரோதமாய் மறைமுகமாய் ஏற்படுத்தப்பட்ட எந்த பிசாசின் கிரியையா இருந்தாலும் அதை அழிக்கிறதுக்காக தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். பிசாசினுடைய அடிமைக்காக அல்ல, கிறிஸ்து சுதந்திரமாய் அவரை ஆராதிக்கிறதுக்காக நம்மை அழைக்க இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த நல்ல இயேசுவை நம்ம உண்மையாய் பிடித்துக் கொள்ளலாமா? ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேருக்கு சாக்கியத்தை நீர் எங்கள் தந்திரே, உமக்கு நன்றி. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கிறதற்காக நீர் இந்த பூலகிற்கு வந்தீர் என்று வசனம் சொல்கிறது. என் கர்த்தர் நீர் இரக்கம் செய்வீராக, என் கர்த்தர் நீர் இரக்கத்தை காட்டுவீராக. இந்த வேலையில் ஆண்டவரே எந்த பிசாசின் அடிமைத்தனத்துல மாட்டி சிக்கி கொண்டு ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, இந்த நேரத்துல மகத்துவமான கிறிஸ்து உடன் இருக்கும்போது எதுவுமே தனக்கு எதிராய் வராது என்பதை இவர்கள் விசுவாசிக்கிற கூட்டங்களை இவர்களை நீங்க மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வசனம் சொல்கிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே அந்த வசனத்தை நாங்கள் உரிமையாக்கி கொள்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எல்லா வான சேனை பொல்லாத ஆவிகள், பிசாசின் தந்திரங்கள், கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிங்க. ஆண்டவரே விடுதலை உள்ளவர்களாய் நீர் கொடுத்த மீட்பை உண்மையாய் ருசிக்கிறவர்களை எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றப் போகிறதற்காக உமக்கு நன்றி. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.